ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோடு வேறு லெவலில் ஒர்த்தியாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸில் நிறைய டீட்டெயிலிங் இருக்குங்கிறதுனால ஆல்டர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. நம்ம ஹீரோ கெட் அவுட் வெளியே வந்து ஃபைட் பண்ண தயாராக சமன் பண்ணி அசால்ட்டாக அந்த 2 பேரையும் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுருதான். செஷியல் கட் அவுட்லான்னு போனால் அதுக்குள்ளே அந்த டார்க்காக அங்கே வந்து டக்குன்னு நம்ம ஹீரோவை அடிக்கவும் இல்லைன்னா டெலிபோர்டேஷனாக நம்ம ஹீரோ பார்க்குறான். ஜாப்பியோட மிமிக்ரியை யூஸ் பண்ண வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டியா அப்படின்னு டிஸ்கவுண்ட் வாய்ஸில் பேசி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கீழே தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ இங்கேருந்து ஓடுறான். அந்த ஷிப்பு லேண்டிங் ஆக போகுது. ஸோ தரைக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. எஜிலிட்டி எண்டோரன்ஸ் நம்ம ஹீரோ அதிகமாக்கிட்டு ஷிப்ல இருந்து டேரக்டாக அவளை தூக்கிட்டு குதிச்சிருந்தான். நம்ம ஹீரோவோட கால் உடஞ்சிருது. அவனுக்கு ரொம்பவும் வலிக்குது. பட் ஹீலிங் ஹெர்பை போட்டு டக்குன்னு சரியாயிக்கிடுது. லைஃபை போட்டு உங்களையும் ஹீலிங் பண்ணிட்டா கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ கேட்டா. அது என்ன மான்ஸ்டர்னு வா கேட்குறா. டைம் இல்லை, அவன் நம்மளை தேடி வரதுக்குள்ள போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஷியலை தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ ஓடுறான். என்ன பண்றானோ நம்ம ஹீரோ பார்த்தா அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். ஜாக்கா இப்போ நம்ம ஹீரோ ஓடுறான். டார்க்காவா அதே மாதிரி ஜிக்ஸாக்கா வரவும் என் ஃபுட் ஸ்டெப்ஸை தான் அவன் ஃபாலோ பண்றான் போல. அதை ட்ராக் பண்ற ஸ்கில் தான் அவன்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்னு ரூஃப் டாப் வழியா நம்ம ஹீரோ ஓடுறான். டார்க்காக்கு நம்ம ஹீரோ எங்க போனான்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். கிராண்ட்வெலோட செக் பாயிண்ட் வில்லேஜுங்க இருக்கு. இந்த மவுண்டனை தாண்டி அந்த பக்கம் போயிட்டா பயிரலாம். நம்ம ஹீரோவும் காத்துலயே தாவி தாவி போய் ஃபுட் பிரிண்ட்ஸ் எதுவும் இல்லாம கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கி செஷியலும் நம்ம ஹீரோவை ரெஸ்ட் எடுக்கிறாங்க. உன்னோட டேலண்ட் சூப்பராக இருக்கு, ஏன் இதை மறைச்சு வச்சிருக்கேன்னு செஷியல் கேட்டா அது பிரச்சனையை கொண்டு வரும் நம்ம ஹீரோ சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு அந்த செக் பாயிண்ட் சிட்டி கிட்ட ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கா. டார்க்காக விட்டு கொடுக்கல. கண்டிப்பாக நம்ம ஹீரோ சிட்டியை விட்டு வெளியே போயிருப்பான்னு மொத்த சிட்டியை சர்க்கிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரான். இப்படியே அவன் வந்தா என்னோட ஃபுட் ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிருவான்னு திரும்பவும் அப்படியே நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு போனா. டார்க்காக நம்ம ஹீரோ ஃபுட் ஸ்டெப்பை கண்டுபிடிச்சு இந்த சிட்டியை நோக்கி வரவும் இந்த சிட்டியை விட்டுட்டு டேரக்டா கிராண்ட்வெலுக்கே நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். நைட்ஸால டார்க்காவை தடுக்க முடியாது நம்ம ஹீரோ சொல்லவும் என்னைய வேணா இறக்கி விட்டு போயிடும், வார உயிரை ஏன் ரிஸ்க் பண்ற அப்படின்னு சசியல் கேட்குறா. மீஹாய்க்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு. அந்த ப்ராமிஸை நான் காப்பாற்றுவேன், உன்னை சேஃபாக வச்சிருப்பேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்படியே நான் ஓடுனா நாளைக்கு கிராண்ட்வெல் எஸ்டேட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டே இருக்கான். டயர்ட் ஆகும் போதெல்லாம் ஹீலிங் ஹெர்பையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் ஹீரோக்கு எதிரில இருந்து மேடர் கிளாஷ் வருது. பின்னாடியில இருந்து அந்த டார்க்கா துரத்திட்டு இருக்கான். டார்க்கா ஒன்னியா கொல்ல மாட்டான், பட் மேடர் கிளாஷ் ஒன்னிய கொன்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ செசியல்கிட்ட சொல்லிட்டு செசியலை தூரமாக வச்சுட்டு 3 வருஷம் ஆச்சு உன்னைய பார்த்து, பட் இப்போ ஒன்று என்னால் தோக்கடிக்க முடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம மான்ஸ்டர் வச்சு அதை அசை விடாதபடி பண்ணி அட்டாக் பண்ணா அது திரும்பவும் ஈஸியாக நம்ம ஹீரோ மான்ஸ்டர் கொண்டுருது. ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் கூட அவன் எப்படி தான் ஃபைட் பண்ணுறானோன்னு செசியல் பார்க்குறா. அது நம்ம ஹீரோவை பிடிச்சி நம்ம ஹீரோ பாடியை அப்படியே நசுக்க ஆரம்பிக்குது. ஹீலிங் ஹெர்பை கண்டினியூஸாக நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டே இருக்கான். வாய்க்குள்ளே போட்டு நம்ம ஹீரோ பாடியை பாதியாக கடிச்சிருது. ஹீரோ டக்குன்னு வாட வர வச்சு அதோட கண்ணிலேயே குத்திருந்தான். பிடிச்சோடனே என் எண்டோரன்ஸை அதிகமாக்கிட்டேன், என் பாடிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு கண்டினியூஸாக நம்ம ஹீரோ தன்னை ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதையும் கத்தியை உள்ள விட்டு இறக்கி ஒரு அட்டாக்கை பண்ணவும் ஒரு வழியாக தோக்கடிச்சு நம்ம ஹீரோ லெவலப்போ ஆகிறான். நீ இறந்துட்டியோன்னு நினைச்ச தெரியுமா அப்படின்னு செஷியல் அழுதுகிட்டே வர முடியல நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா டார்க்கா அந்த இடத்துக்கு வந்துட்டான். மேடர் கிளாஷ் மேல என் கத்தி மாட்டிட்டு இருக்கு, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்கு நம்ம டெலிபோர்ட் ஆன மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நம்ம ஹீரோவை எத்தி விட்டுறோம். மான்ஸ்டர் படிஸை கூப்பிடலையா, அதுங்களை வச்சு என்ன அட்டாக் பண்ணுவியா அப்படின்னு நம்ம கேட்கறான். நம்ம ஹீரோவை கொல்லலாம் அப்படின்னு நம்ம போனா ஷியலாவா மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. பட் அது மிஸ் ஆயிருச்சு. ஷியலாவா மேஜிக் யூஸ் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். வேண்டாம் அப்படி பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் அவ அட்டாக் பண்ணா. அதுல இருந்து அவன் தப்பிச்சு செஷியல போய் அடிச்சுட்டு உன்னை உயிரோட கொண்டு போகணும், இல்லைன்னா உன்னை இங்கே கொண்டிருப்பேன் டார்க்கா சொல்றான். போலடா உன்னை பத்தி அவங்க பேசுறத கேள்விப்பட்டேன், வாரில் ஒரே வருஷத்துல பயந்து ஓடி வந்துட்டேன், இப்போ சின்ன பசங்க கூட ஃபைட் பண்ணி வீரத்தை காமிக்கிறியா தோத்தாங்குழி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டார்க்கா டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்றான். ஹீரோவை அவன் கொல்லலான்னு போகவும் உங்களுக்கு வர இவ்வளோ டைம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். பார்த்தா சாப்பி மூலியமா செனஃப் கிட்ட பேசி இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர வச்சுட்டான். கிராண்ட்வெல்குள்ள என்ட்ரான உடனே நம்ம ஹீரோ சாப்பியா அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டான். வார் டீமன் சொல்லப்படுற நீ சாதாரண நோபல் கிட்ட போய் வந்து வேலை பாக்குற, இதுல நீ எவ்வளவு வீக்குன்னு தெரியுதுன்னு டார்க்கா அட்டாக் பண்ண போனா கத்தி ஜனஃபோட பாடிக்குள்ள இறங்கல. இவர் எவ்வளவுதான் எண்டோரன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க ஜனஃப் இப்ப அவனோட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல யூஸ் பண்றா. பிளேடன் ஒரே வெட்டு தான் 2 துண்டா அவன் டார்க்காவை வெட்டி போட்டுருதான். செஷியல சேஃபா நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டான். 4 நாள் ஓட்ட ஃபைனலி எண்ட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரிப்போர்ட் பண்றான். பேசஞ்சர் கூட சேர்ந்து விஸ்கவுண்ட் கார்னல் தான் இதை பிளான் பண்ணி அவளை கடத்திருக்கான். மெட்ரல் மைனுக்கு தான் அவங்க இதை பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்பவே ராயல் கேபிட்டலுக்கு போய் இதை ரிப்போர்ட் பண்ணுவோம் பேரன் கிளம்புனா ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணாலும் பெருசா அவங்களுக்கு தண்டனை கிடைக்க போறது இல்ல, திரும்ப நமக்கு பிரச்சனை தான் வரும் நம்ம ஹீரோ சொல்றான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, 30% மித்ரல் ரைட்ஸ் நான் திரும்ப உங்களுக்கே தரேன், கிங்குக்கு அதை லஞ்சமா கொடுத்து நியாயத்தை கரெக்டா கொடுக்க சொல்லுங்க, நான் அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த ராயல் மெசஞ்சர் விஸ்கவுண்ட் கார்னல் 2 பேராலையும் நமக்கு பிரச்சனை இருக்காது. என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மான்ஸ்டர் கூட தைரியமா போய் ஃபைட் பண்ணுவாரு, உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண இந்த ரிஸ்கை எடுக்க மாட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆலன் எல்லாம் மீறாதான் பட்லர் சொல்லவும் பேரன் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு
இவன் சொல்றதோ கரெக்ட் தான். நான் நேர்மையான பாதையில போகணும்னு நினைச்சேன். பட் அவனுங்க அப்படி நடந்துக்கிடல. ரைட்ஸ் நல்லபடியா யூஸ் பண்ற ஆலன் அப்படின்னு சொல்லி பேரன் இப்ப கிங்க பார்க்க கிளம்புறாரு. டிஸ்கவுண்ட் பதவியை விட்டு நீக்கிட்டு பேரனுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாங்க. மெசஞ்சருக்கும் தண்டனை கிடைச்சிடுச்சு. மைனிங் ரைட்ஸுக்கு பதிலா நம்ம ஹீரோக்கு நோபல் டியூட்டினா என்னங்கிற ரகசியத்தை சொல்றதா ஒத்துக்கிட்டாங்க. சொல்ல போறது இந்த ரூமை விட்டு வெளியே போக கூடாது. இதுதான் வேர்ல்டு மேப். சென்டர்ல இருக்கிற நம்ம கான்டினென்ட்டை சுத்தி மத்த கான்டினென்ட்ஸ் இருக்கு. அதுல எல்ஃப் டுவார்ஃப்னு எல்லாரும் இருக்காங்க. கூட நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இதான் வெளி உலகத்துக்கு தெரியும். பட் உண்மை என்னன்னா இந்த இடத்துல தான் டீமன் லேண்ட் இருக்கு. நான் டீமன் லார்ட் ஆஃப் யண்டன் சொல்லிக்கிறேன். நம்ம லேண்ட் எல்லாம் அவனுக்கு கொடுக்கணும்னு கேட்டா ஆப்வியஸ்லி யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. 62 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மான்ஸ்டர்ஸ் அனுப்புனா. மான்ஸ்டர்ஸ் ராம்பேஜ் நடந்து மனுஷங்க யாராலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியல. நிறைய கண்ட்ரிஸ் டெஸ்ட்ராய் ஆச்சு. நம்ம கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது, டுவார்ஃப் அண்ட் எல்வன் கான்டினென்ட்க்கும் இதே கதை தான். என் பேரும் ஒன்னா சேர்ந்து டேலண்ட் இருக்கிறவங்களுக்காக டேலண்ட் அகாடமின்னு ஒன்னு கிரியேட் பண்ணோம். டேலண்ட் இருக்கிற நோபலோ இதுல கலந்து இந்த வார்ல டீமன்ஸை ஸ்டாப் பண்ணணும். டீமன்ஸை தோக்கடிக்க முடியாம நிலத்தை இழந்துகிட்டே வந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் ஹீரோ வந்தாரு. சார் ஹெல்மியோஸ் தி ஹீரோ. அவர் வந்ததுக்கு அப்புறம் பேட்டிலே வேற லெவல்ல மாறிச்சு. போய் அவர் ஃபைட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு டீமன் ஆர்மியை அவர் தடுத்தாரு. பட் தனியால அவரால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோ டீமன் லார்ட் 2 பேருமே 5 ஸ்டார் டிஃபிகல்ட்டில நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். 2 பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ங்கிறதுனால ஒரு கரெக்டான வின்னர் கிடைக்க மாட்டாங்க. அவங்க வாங்கின மீட் எல்லாத்தையும் பேரன் வந்துட்டு இந்த வாருக்கு தான் அனுப்பி வச்சிருக்காரு. அதனால தான் அவர் கம்மியா சாப்பிட்டுருக்காரா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறோம். அந்த நோபல்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது டேலண்ட் இருக்கிற நோபிலிட்டி வந்து 3 வருஷம் போயிட்டு அந்த டீமன் வார்ல ஃபைட் பண்ணணும். டீமன் ஆர்மியை தடுத்துட்டு இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியல. அண்ட் போற எல்லாரும் இறந்தா போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சசியல் கொஞ்சம் சோகமாக்குற பேரன் நம்ம ஹீரோக்கு நிறைய கோல்டு காயினை கொடுக்க ஆர்டர் காசை தோக்கடிச்சதுக்கும் சசியலை காப்பாத்தினதுக்கும் ரிவார்டா அந்த கோல்டு காயினை கொடுக்குறேன். கிங் கிட்ட நான் அவளை மிலிட்டரி சர்வீஸ்க்கு போக விடாதபடி பண்ணலாமான்னு கேட்டா. பட் கிங் அதுக்கு ஒத்துக்கிடல. இதுல 600 கோல்டு காயின் இருக்கு, உனக்குமே டேலண்ட் இருக்கு, ஸோ நீயும் அந்த அகாடமிக்கு போலாம். சசியல் கூடவே நீயும் அகாடமி போ. பேட்டில் ஃபீல்ட்ல அவளுக்கு பாடி கார்டா இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ண கெஞ்சி கேட்டுக்கிறேன். பேரன் நம்ம ஹீரோட்ட தலை குனிஞ்சு கேட்கிறாரு. என்னோட டேலண்ட் லார்ட் எல்மியா எனக்கு கொடுக்குற கஷ்டமான ட்ரையலை பாஸ் பண்றது தான். நான் ஒரு சமனர், கவலைப்படாதீங்க லேடி சசியலை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இந்த பணத்தை வச்சு நான் 2 விஷயத்த வாங்க விரும்புறேன். 400 கோல்டு காயின்ஸ்க்கு பதிலா என்னோட ஃபேமிலிக்கோ கெரனா ஃபேமிலிக்கோ நீங்க டாக்ஸ் போடக்கூடாது. நான் ரிசைன் பண்ண விரும்புறேன். பட் கவலைப்படாதீங்க லேடி சசியலை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லவும் இது நான் எதிர்பார்த்தது தான். செபஸ் அவங்கிட்ட அதை கூடன்னு பேரன் சொல்றாரு. இதை கத்தி ஒரு அடையாள சின்னம். நீ எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்ட, அதுக்கு பதிலாக தான் நான் இதை கொடுக்குறேன். நீ இன்னில இருந்து என் வீட்டோட ஒரு ஹானர்டு கெஸ்ட். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எப்பவும் கூட நிப்போம் அப்படின்னு சொல்லி பேரன் நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. 12 வருஷம் பண்ண விஷயங்கள் இந்த ஒரு மொமெண்ட்டை ட்ரிகர் பண்றதுக்கு தானா நான் கூட யோசிச்சிருக்கேன். எதுக்கு இந்த வேர்ல்டுக்கு ரீஇன்கார்னேட் ஆனேன்னு இந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த மொமெண்ட்டை ட்ரிகர் பண்றதுக்கு தான். டைரக்டா எடுத்தோடனே நான் ஃபைட்டுக்கு போகாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். ஹீரோவை இந்த வேர்ல்டுக்கு அனுப்பியும் வேர்ல்டு பேலன்ஸ் ஆகலங்கிறதுனால தான் என்ன கார்டு இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. செசியலை ப்ரொடெக்ட் பண்ணி டீமன் லார்ட தோக்கடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.